காலை வேளைக்காக தேவனை நான் சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். உலக தோட்டத்துக்கு முன்பாக தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே யூதாவையும் எஸ்தரையும் முன்குறித்து எருசலேம் திருச்சபையாக இணைத்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி தனிமையாளர்களுக்கு கர்த்தர் வீடு வாசலை உண்டு பண்ணுகிறார் வேதவசனம் பிரகாரம் எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருக்கிற வார்த்தையின் பிரகாரம் நாட்களில் அவருடைய குடும்பம், அவருடைய பிசினஸ் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து தேவனுடைய சமூகத்திலே தேவனாய் கர்த்தர் இந்த வீட்டையும் இடத்தையும் வாங்கும்படியாக வீட்டையும் கட்டி கொடுக்கும்படியாக கர்த்தர் செய்த நல்ல ஏற்பாடுகளுக்காக தேவனை நான் சூத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். அது என் காலத்திலே வீடாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் பிள்ளைகளுடைய காரியமாக இருந்தாலும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கிறார். அப்படி அருமையான சீபாவை தேவன் கடந்த நாட்களிலே ரூபபதியாகும்படியாக கர்த்தர் இரக்கம் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைகளாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதார் கொண்டு வாக்குறுதி பிரகாரம் இந்த நாளில் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்திருக்கபடினால் தேவனை சோதரிக்கிறேன். விசேஷமாக இந்த வீட்டை பிரவேச செய்து ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து ஒப்படைக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் திருச்சபையாய் பரிசுத்தவான்களாய் உற்சாகத்துடன் அழைத்து வந்த கிருபைக்காக தேவனை நான் சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். வீடு எல்லா மனிதர்களுக்கும் வீடு தேவை. அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்கும் வீடு இருந்தது. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் தேவை வீடு. பாருங்க, குருவிகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, சிங்கத்துக்கு கெவி உண்டு, மிருகங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் போது மனிதர்களுக்கு தேவனாய் கர்த்தர் கூடாரத்தையும் வீடையும் தேவன் ஆயத்தப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே இருக்க வேண்டும், எங்கே குடியிருக்க வேண்டும், எங்கே நீங்கள் அமிதமாக வீடு கட்ட வேண்டும், எங்கே இடம் வாங்க வேண்டும் எல்லாம் தேவனாய் கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே நாட்களிலும் யூதா குடும்பத்தாரை ஆசீர்வதித்து இந்த இடத்துல இடம் வாங்க முடியாய், எங்கே வீடு கட்ட முடியாய், முன்னாடி வா, தேவனாய் கர்த்தர் அவ்விதமாக இரக்கம் செய்தபடினால் தேவனை நான் சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தேவன் இந்த வீட்டை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீட்டில் வாசம் பண்ணுகிற அவர்களை தேவன் ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணுவாராமே. ஹல்லேலூயா. நாட்களிலும் தேவன் கொடுத்த சில வசனங்களை, வார்த்தைகளை, இந்த வீட்டாருக்காக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை தியானித்து கடல் செல்ல ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எல்லாரும் நாம் கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை திறந்து பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் மைக்கிலே சத்தமாக வாசிக்கலாம். 12 யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது என்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற கலங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களிலே பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தார். அந்த வீடு முழுவதும் தைலத்தால் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது என்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது என்பது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு வாசனை வீசப்பட்ட வீடு, இங்கே ஒரு நிறைவான ஒரு வீடை, தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட வீட்டை நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பெத்தானியா என்னும் ஊருக்கு இயேசு கடந்து சென்றார். அந்த ஊருக்கு கடந்து சென்ற ரொம்ப அன்பான ஒரு குடும்பங்க. அந்த குடும்பம் தான் லாசர் உயிரோடு எழுப்பின குடும்பம். ஹல்லேலூயா. அவருக்கு மார்த்தா என்று சொல்லப்பட்ட 2 சகோதரிகள் இருந்தார்கள். அவர் வீட்டுக்கு கடந்து சென்று தேவன் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். 1வது 2ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு
பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசரும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலகம் என்னும் தைலத்தை ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களிலே பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஹalleluya. தைலத்தின் பரிமளம் என்றால் ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவி பாருங்க, இந்த பாடல் போடும்போது பரிசுத்த ஆவியார் இறங்கினார். வீடு முழுவதும் அப்படியே நிரம்பி இருந்தார். இங்கே நிரம்பிய வீடை நாம் பார்க்கிறோம். தைலத்தால் நிரம்பிய, ஆசீர்வாதத்தினால் நிரம்பிய ஒரு வீடு. இங்கே மரியாள் தன் லாசருவை சகோதரனை எழுப்பி கொடுத்தார். ஆண்டவர் வீட்டுக்கு வந்து விட்டார். வீட்டிலே கடந்து வந்து ஆகாரம் கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த அம்மா நன்றி செலுத்தும்படியாக விலையுயர்ந்த அந்த நல்ல தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே ஊத்தி, துணியில துடைக்கல, வேறையா பேப்பர்ல துடைக்கல, எதுல துடைச்சாங்க? இந்த அம்மா தலை முடியல. எவ்வளவு அன்பு வைத்திருக்காங்க பாருங்க. என்றால் தன்னை தாழ்த்தினார்கள், என்றால் நன்றி செலுத்தினார்கள். தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கூடார்த்தார்கள். நீங்களும் சரி, தேவன் நம்முடைய வீட்டிலே நம்ம வீட்டை கொடுத்ததற்காக, மனைவியை கொடுத்ததற்காக, பிள்ளையை கொடுத்ததற்காக, தேவனாய் கர்த்தர் மரித்து போயிருந்த நம்மை உயிரோடு எழுப்பினதற்காக. ஹalleluya. வீடு முழுவதும் நிறைந்திருந்தது. தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வீடு பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கணும், நன்றி இருந்ததோடு நிறைந்திருக்கணும். இயேசுவை நம்முடைய வீட்டுக்கு அழைக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அமிதமாய் எபேசியர் 4:9 கர்த்தர் அவருடைய நிறைவினால் அவர்தான் இறங்கினார். அவர் எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன். இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்து நம்மை தரித்திரங்கள், பாவங்கள், சாபங்களை மாற்றி அவருடைய ஆசீர்வாதத்தினால் எல்லாவற்றையும் நிரப்பினார். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கும் ஏறினவருமாய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. யார் வீட்டை நிரப்புறது? உன்னதத்தின் ஆசீர்வாதம் இயேசு. அவர்தான் இறங்கினார், எல்லாவற்றாலும் நிரப்புகிறார். உங்க வீட்டுக்கு என்ன தேவை? உங்களுடைய குடும்பத்துக்கு என்ன தேவை? வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த அம்மா போய் அவிதமா பாதத்திலே நன்றியோடு ஒப்படைத்தார். என்றால் வீட்டை இப்ப பிரவேசம் பண்ணி இயேசுவின் பாதத்திலே நாம் ஒப்படைத்து விட்டோம். ஹalleluya. தேவன் தான் கட்டி கொடுத்தார். வீடு தேவன் தான் கட்ட முடியும். இடம் தேவன் தான் வாங்க முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி எங்க இடம் வாங்குறது, எங்க போறது, அப்படியே கட்டினால் ஒரே போராட்டம். பல வருஷம் போராடுகிறார்கள். சரியான கொத்தனார் கிடைக்கவில்லை, மணல் கிடைக்கவில்லை, பணம் கிடைக்கவில்லை, லோன் கிடைக்கவில்லை. தாவீது சொன்னார், கர்த்தர் என் வீட்டை கட்டி கொடுத்தார். தாவீது சொன்னார், கர்த்தர் என் நகரத்தை பாதுகாத்தார். தாவீது சொன்னார், என் மனைவி என்னை ஆசீர்வதித்து கற்பத்தின் கனியை கொடுத்தார். தாவீது சொன்னார், என்னை அமிதமாக ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஹalleluya. 127 சங்கீதம் 28 சேர்ந்த வாசிக்கிறீங்க. அது 2 சங்கீதம் சேர்த்து வாசிக்கும் போதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமான குடும்ப சங்கீதம் இருக்கிறது. 127:1 வாசிக்கலாம். கர்த்தர் தான் வீட்டை கட்டி கொடுக்கிறார். அவர் பாதத்திலே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். வாசிங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தருடைய பிரயாசம் விருதா. வாசிங்க. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஹalleluya. தேவன் தான் வீட்டை பாதுகாக்க வேண்டும். நம்ம நாய் வச்சுக்கலாம், நம்ம மாடு வச்சுக்கலாம், கோழி வச்சு எது வேணாலும் வச்சுக்கலாம், எந்த பெரியதா வச்சுக்கலாம். தேவன் வீடை பாதுகாக்க, நகரத்தை, தேசத்தை பாதுகாக்கவில்லை என்றால் கொடிய வைரஸ், கொடிய நோய் எங்கு பார்த்தாலும் பரவி இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மையும், நம்முடைய குடும்பத்தையும், சபையாரையும், எல்லாரையும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். ஆமென். ஹalleluya. எந்த நோயும் அட்டாக் பண்ணாதபடி தேவன் பாதுகாக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனாலும் இந்த வீட்டை கடந்து வந்து பரிசுத்தவான்கள் திருச்சொலியாய் கடந்து வந்து பிரேச செய்யும்படியாக தேவன் உதவி செய்தார். இயேசு அன்றைக்கே சொன்னார், ஒரு வீட்டுக்கு
நீங்கள் கடன் செல்லுங்கள், அந்த வீட்டை ஆசீர்வதிங்கள், அந்த வீட்டுக்கு சமாதானம் கூறுங்கள், அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 12-13 வாசிக்கலாம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால், அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால், நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாய் இருந்தால், பாத்திரமாய் இருந்தால், நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. இங்கே சமாதானம் உள்ள ஒரு வீடை பார்க்கணும். ஹalleluya. சமாதானம் உள்ள வீடு எப்படி இருக்கும்? திருச்சபையை பரிசுத்தவான்கள் கூட்டு வந்து பிரேஸ்ட செய்யணும். வீடை கட்டினால் முறையாக நீங்க செய்ய முடியாது. வீட்டுக்காரங்க யூதாவும் எஸ்தரும் அவிதமாக செய்ய முடியாது. ஏனென்றால் தேவன் பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு வீடு கட்டி ராணுவத்துக்கு போனா கூட முதல் போய் வீட்டை கட்டி கல்யாணத்தை பண்ணிட்டு வா என்று சொல்லி உபவாகத்திலே இருக்கிறது. வீட்டை பிரேஸ்ட செய்யாமல் எங்கேயும் செல்லக்கூடாது. சோத்ரம் பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. முடித்து பேசிக்கலாம். சோத்ரம் ஹalleluya. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப வீடை முறையாக நாம் அவிதமாக பிரேஸ்ட செய்ய வேண்டும். பரிசுத்தவான்களை அழைத்து வர வேண்டும். அங்கே அசுத்தாவிகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், இந்த பூமியிலே ஆவிகள் இருக்கும். வீட்டுக்குள்ளே அவிதமாக கட்டின வீட்டிலே அதை பிரேச செய்து தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அதில் உள்ள அசிசிகளாக மாறுகிறது. ஹalleluya. எந்த மதத்தில், இந்து மதத்தில் இருந்தாலும் சரி, முஸ்லீம் மதத்தில் இருந்தாலும் சரி, அவங்கள கூப்பிட்டு அதை செய்வாங்க. ஆனா நம்முடையது தேவன் இங்கே வாசம் பண்ணி இந்த வீட்டை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளையிலும் இங்கே இறங்கிவிட்டார். ஹalleluya. தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக நம்முடைய வீடு இருக்க வேண்டும். போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா இருந்தது. காரணம் அங்க ஒரு தேவ மனிதன் இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை எங்க இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆடை வீட்டுல இருந்து, ஒத்தி வீட்டுல இருந்து, எங்க இருக்க கடவுளுடைய பிள்ளைங்க இருந்தீங்கன்னா உங்களை பார்த்தாவே ரொம்ப பிளஸ்டு பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க. அங்கே ஆதியாகமம் 30:5 பாருங்க, அந்த போத்திபார் வீட்டிலே யோசேப்பு அங்கே காணப்பட்டார். யோசேப்பு இருந்த மித்தமாக அந்த வீட்டுக்கு உள்ளேயும் ஆசீர்வதித்தார், வெளியிலும் ஆசீர்வதித்தார், வீட்டை சுத்திலும் ஆசீர்வதித்தார். ஆமென். ஹalleluya. வீட்டு உள்ள மாத்திரம் இல்ல, வீட்டுக்கு வெளியிலே ஆசீர்வாதம் இருக்கணும், சுத்தியும் ஆசீர்வாதம் இருக்கணும். நீ வெளியே சென்னைக்கு போக்கில் வரத்து வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவாராங்க. வாசிக்கலாம். 5 ஆதியாகமம் 39:5 இருக்கு இல்லையா? யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்திய வீட்டை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும், வீட்டிலும் வெளியிலும் உண்டான எல்லாவற்றிலும். ஆமென். ஹalleluya. வீடை மட்டும் கட்டிட்டா உள்ள வந்து வேலை வாய்ப்புல ஒன்றும் இல்ல, போக்கில் வந்து ஒரு பாதுகாப்புல எப்ப பார்த்தாலும் ஒரே வறட்சி இருக்கக்கூடாது. அதற்கு இது கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், நீங்கள் அதிகமாக செபிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். வீட்டிலே எங்க பார்த்தாலும் போராட்டங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை இருந்தா போதும், நீங்கள் ஜெபிங்க, அந்த வீடு உள்ளேயும் வெளியேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹalleluya. எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ரெபெக்காளுக்கு ஆயத்தம், எலியாசருக்கு ஆயத்தம், வீடு எல்லாத்துக்கும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணி அதை கண்டுபிடிச்சிடணும். ஒரு வீடு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார், எலியாசருக்காக ஜெபம் பண்ணார், கரெக்டா கொண்டு போய் ரெபெக்காள் வீட்டுக்கு கொண்டு கொடுத்துட்டார். அந்த வீட்டுல போனா எல்லா ஆசீர்வாதமும் நாங்க பொண்ணும் ரெடியா இருக்கும். எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 24:31-32 கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீ உள்ளே வாரும், உனக்கு வீடு ஆயத்தம், ஒட்டகங்களுக்கு தீவனம் எல்லாமே உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். தேவஜனங்களா இருக்கிற நாம் நமக்காக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய கண் காணவில்லை, செவிகள் கவனிக்கவில்லை. நீங்கள் ஜெபம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. எனக்கு வீடு இல்லையே, நான் ஒத்திக்கி இருக்கிறேனே, என்னால் வீடு என்ன கட்ட முடியவில்லையே, கட்டி கொடுப்பா. அதற்காக நீ தேவனுடைய சமூகத்தில் நீ ஆயத்தமாக வேண்டும், நீ ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய கண்கள் அது காணவே இல்லை. அதிசயமாக தேவனாகிய கர்த்தர் நடத்தி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு. தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவரை கொண்டு வந்து அவ்விதமாக ராஜாவாக்கினார். அவரை கொண்டு வந்து அவ்விதமாக ஆசீர்வதித்தார். நல்ல மனைவி பிள்ளைகளை கொடுத்தார். தேவன் சொன்னார், உனக்கு நான் ஒரு வீடை கட்டுவேன் என்று சொன்னார். ஆமென். ஹalleluya. வெளிப்படுத்தல் கொடுத்தார். சில பேருக்கு வெளிப்பாடெல்லாம் இருக்கும். அந்த வெளிப்பாடு தான் இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க. கர்த்தர் செஞ்சு கொடுக்கும். கர்த்தர் அவரே எல்லாத்தையும் வீடு கட்டி கொடுப்பார்.
சோபியா அம்மா பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வருது. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி 8 லட்சத்துல வீடு கட்டி அழகான வீடை கட்டவங்க ஒரு ஆள் தான். இடம் வாங்கினதை வெளிப்படுத்தினார். யாரை கொண்டு வந்து வெளிப்பட எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கயா, உங்க கையில நான் ஒப்படைச்சிருந்தார். நாங்க ஜெபம் பண்ணி யாராரு என்ன அருமையான ஒரு வீட்டை கீழே மேலே கட்டினார்கள். ஹல்லேலூயா. பெரும்பாலும் எல்லாரும் கட்டி விட்டார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அது தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு. வெகு காலத்துக்கு முன்பாக எனக்கு நீ சொன்னீர் என்று சொல்லி இந்த வீட்டை குறித்து அவர் சொன்னார். 2 நாளாக 7ஆம் அதிகாரத்துல 7, 8 நம்முடைய தொழில், நம்முடைய வீடு 17, 18, 19 பாருங்க. இப்பட்டமாக நான் நடத்தி வந்திருக்கு. நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இது வெகு காலத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் எனக்கு நீ வெளிப்படுத்தினீர், இப்படி நான் வீடு கட்டுவேன் என்று சொல்லி. தரிசனங்கள் பார்க்க வேண்டும், வீடு கட்டுவேன், பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், வேலை கிடைக்கும். ஏன்னா தரிசனங்களாம் பாருங்க. சில பேர் தரிசனமே பார்க்கறது இல்லை. கண்ணை மூடிக்கிட்டாயே எங்க வீடு, எங்க தொழில், எங்க கால் இல்லை. தரிசனங்களை நீங்க பார்த்து ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. 18ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18 எடுத்து வாசிங்க. அப்பொழுது தாவீது உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷன் முறைமையாக ஏற்கனவே சொல்லிட்டாரு. அல்லேலூயா. இது வீடை குறிக்கும், ஆலயத்தை குறிக்கும். வீடும் கட்டணும், ஆண்டவருக்கு ஆலயத்தை முன்னாடியே சொல்லிட்டார். நீ எனக்கு ஊழியம் செய்வேன், வீடு கட்டுவேன், எனக்கு எல்லாமே செய்வேன் சொல்லி. இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரெவலேஷன் வெளிப்படுத்தல நீ பார்த்துக்கிட்ட நல்லா பாருங்க, நல்லா சந்தோஷமா பாருங்க. எங்க நம்ம பார்க்கறதே இல்லை, குறுகித்தான் இருக்கிறோம். அவர் பார்த்தார். நான் எம்மாத்திரம் ஆண்டவரை தாழ்த்தினான். ஹல்லேலூயா. நான் எம்மாத்திரம், வீடு எம்மாத்திரம். தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து கொடுக்கிறார். அருமையான யூதா குடும்பத்திற்காக இந்த வீட்டை ஆயத்தப்படுத்தி கொடுத்த கிருபைக்காக தேவனை நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா மறுபடியும் வாசிக்கலாம். 12:3 வாசிக்கலாம். லூக்கா 12 யோவான் 12:3 பிரசங்க வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கம் இல்லாத நலங்கமெனும் தைலத்தை ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் ஊற்றி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்று, இங்கே நன்றியை தெரிவிக்கிறதை பார்க்கிறோம். 2வது அன்பை பார்க்கிறோம். இந்த அன்புனால தான் அவ்வளவு உயர்ந்த தைலத்தை கொண்டு வந்து அம்மா பாதத்துல போட்டாங்க. 3வது தாழ்மை. குடும்பங்கிறது பாருங்க, அங்க அன்பு இருக்கணும், சமாதானம் இருக்கணும், ஒரு ஐக்கியம் இருக்கணும். வீடை கட்டி விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சண்டையும் எப்ப பார்த்தாலும் பிரிவினையும் இருக்கக்கூடாது. அப்படியே ஐக்கியமா இருந்தாங்க. வேலை செய்யறோம், அந்த மார்த்தா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இவங்க பாதத்துல வசனம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அற்புதம் அந்த வீட்டிலே நடந்ததுங்க. லாசரு உயிரோடு எழுப்புனதற்காக நன்றி செலுத்தார். வீடு முழுவதும் அங்கே நிறைந்திருந்ததை பார்க்கிறோம். தியாகம். நன்றி கூட்டம் அடிக்கடி வீட்டுல இப்ப நன்றி கூட்டம் வச்சிருக்காங்க. நீங்களும் அடிக்கடி தேவனுடைய சமூகத்தில் நன்றி கூட்டங்களை வைக்க வேண்டும். சில பேர் நன்றியே இருக்காது, எவ்வளவு நன்மை பெற்றாலும் நன்றி இருக்காது. 10 குஷ்டரோகி சோகமானாங்க, ஒருவர் மாத்திரம் கடந்து வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து நன்றி செலுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10-11 நீ கட்டி இருக்கிற வீட்டுக்காக, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்க தொழில்துறைக்காக, நீ ஜீவித்திருக்கிறதற்காக எப்போதும் கடவுளை மறவாதபடி நன்றி செலுத்து அப்படின்னு சோத்திரம் பண்ணிட்டு. எப்போதும் சோத்திர கூட்டம், இது சோத்திர கூட்டம், பிரேசை கூட்டம். ஹல்லேலூயா. எப்போதும் நன்றி செலுத்த வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே அவரை தொழுகொள்ள வேண்டும். உனக்கு கொடுத்த நல்ல தேசம், அது வீடை குறிக்கும், சபையை குறிக்கும், வேலை வாய்ப்பு கொடுக்கும், எல்லாத்தையும் குறிக்கும். உனக்கு கொடுத்த மனைவி பிள்ளைகளையும் குறிக்கும். உனக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக நீ கர்த்தரை சோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 11-12 பாருங்க. உபாகமத்தில் 8ஆம் அதிகாரம் 10-11 உனக்கு வீடு கட்டிக்கிட்ட, கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டி கொடுத்தார், நீ நன்றியாரு. இன்னும் வீடு கட்ட அவங்களுக்கு கட்டி கொடுப்பார். ஆண்டவரை மட்டும் நீ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து அதை மட்டும் நீ மறவாது என்று சொன்னார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்கள் அமிதமாக நாம் மறக்க கூடாது.
அன்று நன்றி தெரிவிக்க வேண்டும். அவருடைய பரிமளத்தினால் நிறைந்திருக்க பார்க்கிறோம். கலங்கமில்லாத நல்ல தைலம். என்ன நல்ல தைலங்க? கலங்கமில்லாத. நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்கள் கலங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வீட்டிலே அமிதமாக எப்போதும் வசனங்கள் இருக்க வேண்டும். எப்போதும் வீட்டிலே பாவங்கள் இருக்கக்கூடாது. அந்த வீடு அமிதமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடா இருக்க வேண்டும். வாசனை வீசக்கூடிய ஒரு வீடு. தேவன் அமிதமாக 2 Corinthians 2:14-15 நாம் ஒரு சாட்சி உள்ள ஒரு வீடாக இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். 2 Corinthians 2:14-15 வாசிக்கிறோம். 2 Corinthians 2:14-15. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் என்னை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நலதையில முழுவதும் வாசனை ஆரம்பிச்சுங்க. இது என்னன்னா குடும்பம் சாட்சியாக இருக்கணும். சுத்தி இருக்கவங்களா வாசனை பார்க்கணும். இது பெந்திகாசு விடுங்க பாருங்க, பாசம் எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் போராட்டம் உள்ள இருக்கக்கூடாது. நம்ம பார்த்தவங்க அப்படி வாசனை வீச வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்த வேண்டும். வர்றவங்க பக்கத்துல அவங்க இந்துவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அன்பு செலுத்துங்க. வீட்டுக்கு வர்றவங்களை விருந்தோம்பல் பண்ண வேண்டும். வீட்டுக்கு வர்றவங்களை பச்சை தண்ணி கூட சில பேர் கொடுக்குறது. வீட்டுக்கு வந்த உடனே வந்து வர்றவங்களை வாங்க உட்கார வச்சு தண்ணி போய் கொடுங்க. அதான் அன்பு. அதுக்கப்புறம் என்ன கொடுக்கும் தெரியுமா? டீ காப்பி எல்லாம் கொடுங்க. ஒருத்தர் சொன்னார வீட்டுக்கு வந்து என்ன கொடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சுடுதண்ணி வேணா கொடுங்க. பச்சை தண்ணி தான் கொடுக்கணும். சுடுதண்ணியை கொடுத்தோம்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கான்னு இருக்கும். எதுவுமே அந்த அன்பு ஒன்றுமே எதுக்கு இதெல்லாம். இன்னொருத்தர் கேட்பாங்க, டீ சாப்பிடுவீங்களா அப்படின்னு. எப்படியா டீ சாப்பிடுவீங்க அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா எதுக்கு ஏன் வம்பு போயிடுறியா அப்படின்னு அர்த்தம். சாப்பாடு சாப்பிடுவீங்களா அதெல்லாம் கேட்காதுங்க. எல்லாவற்றையும் அன்பு பாருங்க. மரியாள் எல்லாவற்றையும் தியாகம் செய்தார். ஒரு ராத்தல், எத்தனை ராத்தல் போட்டிருக்காது? எத்தனை தைலத்துடைய வெயிட் என்ன? ராத்தல் ஒரு ராத்தல். ஒரு ராத்தல்னா 1 டன் அர்த்தம். கிட்டத்தட்ட அவ்வளவு தைலம் வைத்திருந்தான். ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு. அதோடைய வெயிட் என்ன தெரியுமா? ஆழமாக இருக்கவனுடைய அன்பு. அன்பு எப்படி இருக்கணும்? ஆழமாக இருக்க வேண்டும், நல்லாக நிறைந்து இருக்க வேண்டும். ஆழமான ஆவிக்குரிய ஜீவியம் இந்த குடும்பத்தார் நீங்களும் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாசனை நிறைந்த ஒரு வீடாக இருக்க வேண்டும். 2வது வாசிக்க மார்க் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். மார்க் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அனைவரும் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டில் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகர்கள் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்கிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவரை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2வது வீடு ஜனங்களால் நிறைந்திருந்தது. நல்லா கவனிச்சுங்க. வசனத்தினால் நிறைந்திருந்தது. அந்த வீட்டிலே வசனத்தை அவர் போதித்தார். ஜனங்கள் அங்கே நிறைந்திருந்தார்கள். நீங்கள் அவ்விதமாக இந்த வீட்டை அடிக்கடி நீங்கள் ஜெப கூட்டம் வைக்க வேண்டும். ஜனங்கள் நிறைந்திருக்க வேண்டும். சுகம் கொடுக்கிற ஒரு குடும்பமாக நீங்க இருக்க வேண்டும். இயேசு அந்த வீட்டுக்கு சென்று வசனத்தை போதித்தார். வசனத்தினால் அந்த குடும்பம் நிறைந்திருந்தது. தேவனாகிய கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் குடும்ப ஜெபம் பண்ண வேண்டும். உபாகம் 6ஆம் அதிகாரத்தில் 7-8 போட்டிருங்க.
உங்க பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லுங்க. உங்கள் நிலைக்காரர்களே வசனங்களை மாட்ட வேண்டும். வெளியிலே மாட்டுங்க. பெண்டிகாசு வீடு என்று தெரிந்தவர்களுக்கு ஒருத்தர் சொன்னார், விலாசம் எப்படிங்க, நீங்க போங்க அவங்க வீட்டுல வசனம் இருக்குப்பா. கரெக்டா வசனத்தை பார்த்து வந்தாங்க. வசனத்தை பார்த்து அவிதமாக அந்த வீட்டுக்கு வந்து விட்டார்கள். 6-7 வாசிக்கலாம். நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுதே. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுதே. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது. தேவஜனங்கள் குடும்ப ஜெபம் மாத்திரம் இல்ல, வேதத்தை வாசிக்க வேண்டும். சில பேர் வேதம் வாசிக்கிறது கிடையாது. அந்த வீடு வசனத்தால் நிறைந்திருக்க வேண்டும். எப்போதும் டிவி போடுறீங்க, அது போடுறீங்க, நிறைய வீட்டில் அமிதமாக என்னென்னமோ ஓடிக்கிறது. எப்போதும் வசனத்தை, நான் ஒரு வீட்டுக்கு போன 24 hours பார்த்தீங்கன்னா அந்த 1000 சோத்திரம் இருக்குல்ல, 1000 சோத்திரம், அந்த சோத்திரம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி சிஸ்டம் அப்படின்னு விடாம நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஸ்பீக்கர்லாம் வச்சு என்ன பிரயோஜனம்? இன்னொரு வீட்டில் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறது. பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். வாசல்ல வசனத்தால் அந்த வீடு நிறைந்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அங்கே கூட்டி சேர்க்க வேண்டும் மக்களை. அது தெய்வீக ஒரு சுகம் நிறைந்த ஒரு வீடா. அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு விடுதலை ஆயிடுச்சுங்க. இந்த சிஸ்டர் வீட்டுக்கு, இந்த ஐயா வீட்டுக்கு போன உடனே விசேஷமா ஊழியர்கள், உங்களுடைய வீடு, உங்களுடைய சபைகளே தெய்வீக சுகம் கொடுக்கிற வீடாக நிறைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வசனம் நிறைந்திருக்கிறதாக, வசனம் தான் நமக்கு விடுதலை ஆக்கிறதாய் காணப்படுகிறது. மூன்றாவது ஒரு வீடு அங்கே பாருங்க. அப்போஸ்தலர் 2:2 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:2. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சத்தம் தெரியுமா? ஒரு சத்தம் கேட்டது. வீடு முழுவதும் நிரப்பிற்று. பரிசுத்தாவை நிரப்புறாங்க. சத்தம் கேட்டது. அந்நிய பாசம். இது வாக்கு தத்துவம் நிறைந்த வீடாக இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும். இந்த வீடு எப்படி இருக்கணும்? வாக்கு தத்துவம். மாசந்தோறும் வசனம்லாம் நீங்க கேட்குறீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். வாக்கு தத்துவம் நிறைந்த ஒரு கூடாரமாக, வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொண்டு ஜெபிக்கிற தேவனுடைய ஜனங்களாக, ஆவியின் கனி நிறைந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒரு வீட்டிலே அந்த ஆவிக்குரிய எத்தனை கனி? 9 கனி. அன்பு, சாந்தம், சமாதானம், நிச்சயடக்கம், நீடிய பொறுமை, இவை எல்லாமே நிறைந்திருக்கணும். எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை, எப்ப பார்த்தாலும் புருஷன் கூட மனைவி தகராறு, புருஷனுக்கு அவிதமாக அவன் மேல கோபம். இந்த வீடு பார்க்கும்போது சத்தம் கேட்டது. என்ன சத்தம் தெரியுமா? பரிசுத்தாவின் அந்நிய பாசை சத்தம். வேற எது சத்தம் கேட்க நிறைந்திருந்து வாக்கு தத்துவம் நிறைந்த வசனத்தை வீட்டை எனக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார். வீட்டை கட்டுக் கொடுக்க முடியாத ஆபிரகாமுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்தார். ஒரு வீடு உருவாக்குவேன், பிள்ளைகளை உருவாக்குவேன் என்று வாக்கு தத்துவம் கொடுத்தார். பொறுமையோடு அதை காத்திருந்து வாக்கு தத்துவத்தை பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. அந்த வீடு முழுவதும் பரிசுத்தாவினால் நிறைந்திருந்தது. அந்த வீடு சத்தம் கேட்டது என்று பார்க்கிறோம். நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம், சண்டை சத்தம் கேட்கக்கூடாது, கூக்குரல் சத்தம் கேட்கக்கூடாது, அழுகையின் சத்தம் கேட்கக்கூடாது. பரிசுத்தாவை நிறைந்த சத்தத்திலே நீங்கள் அபிதமாக தேவனோடு இந்த குடும்பத்தார்கள் உறவாட வேண்டும். 4வதாக வாசித்து முடிக்கலாம். நீதிமொழிகள் 15:6 வாசிக்கலாம். இன்னொரு வீடு எதனால் நிறைந்தது என்று பாருங்கள். நீதிமொழிகள் 15:6 நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு. துன்மார்க்கருடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. இது என்ன தெரியுமா? நீதிமானுடைய வீட்டில ஆசீர்வாதம் பொக்கிஷம் நிறைந்து இருக்குமா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. துன்மார்க்க வீட்டுல என்ன இருக்கா? ஒண்ணுமே இருக்க. துன்பம், கவலை, கஷ்டம் தான் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளா இருக்க நாம், நம்மை தேவனாய் கர்த்தர்
ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். உங்களுடைய கையின் பிரயாசங்கள், உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து. நிறைய வீட்டில் கடன், எது பார்த்தாலும் பிரச்சனை, அதாவது ரொம்ப நெருக்கம். ஆனா தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய வீட்டை தேவ சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9:10 இப்படியாக நீ வீட்டிலே நீ உண்மையாக இருக்க வேண்டும். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். வீட்டிலே தேவனுடைய ஆசீர்வாதம் தங்க வேண்டும் என்றால் நீ தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 9:10 வாசிக்கலாம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அப்பொழுது உன்னுடைய களஞ்சியம் பூரணமாக நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். திராட்சரசம் புரண்டோடும். வாசிங்க. என் மகனே, நீ கர்த்தரை சுற்றிய தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வீடு ஆசீர்வாதம், பொருள்கள், தொழில்துறை நிறைந்திருக்க வேண்டும் என்றால் முதலாவது இந்த வீட்டார்கள் தேவனை கனம் பண்ண வேண்டும். நீங்களும் சரி, நாங்களும் சரி. வீடு ஆசீர்வாதத்தை நிறைவேறும் தேவனை கனம் பண்ண வேண்டும். தேவனுடைய ஆராதனை விட்டுவிடக்கூடாது. தேவனுக்கு செலுத்துகிற தசமபாகங்களை விட்டுவிடக்கூடாது. வீடு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மெயினான காரியம் தேவனை கனம் பண்ண வேண்டும். வாழைகள் புரண்ட உடனே வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் கொடுத்தா. யூதா எஸ்ஸர் நிப்பான்னு நினைக்கிறேன். 2 பேருமே இந்த ஆலயத்துக்கு வர்றதுலையும் தசமபாகத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரொம்ப கடுமையாக உடைக்கிற ஒரு மனிதர். இது 2லையும் கரெக்டாக இருக்கும். ஏன் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? இதில் குறை உள்ளவங்கள நல்லா கவனிங்க. ஆராதனைக்கு வர்றதுலையும் தேவனை கனம் பண்றதுலையும் கரெக்டாக இருக்கும். அதிகமாக தான் செலுத்த, குறையா செலுத்தாதீங்க. அதுல கரெக்டா இருக்கிறதுனாலதான் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு இன்றைக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த வீடு பொருளாலே நிறைந்திருந்தது, செல்வத்தினாலே நிறைந்திருந்தது. சமாதானம் மாத்திரமல்ல, பரிசுத்தாய் மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அங்கே ஆசீர்வாதத்தினாலும் நம்ம வீட்டில் நிறைந்திருக்க வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் எசேக்கியேல் 44ஆம் அதிகாரத்திலே உன் முதல் பலம் உன் வீடு ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் உன் முதல் பலத்தால் நீ கர்த்தரை கனம் பண்ணு என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் அவ்விதமாக நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இறைவனை நீ கனம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுமா பரிசுத்த நாமம் எடுத்துட்டீங்களா? எசேக்கியேல் 44ஆவது அதிகாரம் வாசிங்க. எல்லா முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தும் எவ்விதமான ஆசீர்வாதமாக இருப்பதாக. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு, உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த முதல் பழத்தையும் ஆசாரியருக்கு கொடுக்க கடவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்றால் நீ ஆசாரியருக்கு கொடுக்க வேண்டும். உன்னுடைய பொருளாலே நீங்கள் அமிதமாக செலுத்தி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனாய் கர்த்தர் இந்த வீட்டை எல்லாவற்றாலும் தேவன் நிரப்புவாராக. அந்த வீடு பரிமள தைலத்தினால் நிறைந்த ஒரு வீடாக இருந்தது. நன்றி இருக்கிற வீடு, சமாதானமுள்ள ஒரு வீடு, தேவனுடைய சமூகத்திலே சுவிசேஷங்களை அறிவிக்கிற வீடு, கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு காண்பிக்கிற வீடாக காணப்பட வேண்டும். கலக்கம் அங்கே பாவங்கள் இருக்கக்கூடாது. பரிசுத்தமா களங்கம் இல்லாத நல்ல தைலம் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய உள்ளத்திலே கலங்கம் இருக்கக்கூடாது. பிறருக்கு துரோகம் செய்யக்கூடாது. அந்த வீடு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு ராத்தல் என்று இருக்கிறது. அது ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆழமாக நீங்கள் தேவனுக்குள் நீங்க வளர வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே அங்கே இயேசு அந்த வீட்டுக்கு கடந்து சென்று வசனத்தை போதித்தார். அநேக கூட்டம் நிறைந்திருந்தது. வீடு வசனத்தால் நிறைந்திருக்க வேண்டும். அநேகருக்கு தேவனுடைய அன்பை அற்புதம் செய்வர்களாக, நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர்களாக இந்த வீடு காணப்பட்டிருந்தது. 3வதாக அந்த வீடு பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிறைந்திருந்தது. சாட்சி நிறைந்திருந்தது என்று சொல்லி நான் பார்க்கிறோம்.
முதலாவதாக அந்த வீடு செல்வத்தால் நிறைந்திருந்தது. தேவனாய் கர்த்தர் அருமையான யூதாவுடைய வீட்டை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உலகால் படிக்கிறோம். முத்துச்சாமிரத்தில் வந்திருக்கிற பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் ஜபித்து வீட்டை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறோம். சோத்திரம் ஆண்டவரை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றியை செலுத்துகிறோம். ஆண்டவரை ஜீவனுடைய தேவனே, ஜீவாதிபதியே, அன்பரே, நண்பரே, பரிசுத்தரே, வானாதி வானங்களுக்கு மேலா வீட்டிருக்கிறவரே, உன்னதமானவரே, மைமன் தேவனே, சம்பந்தரை, குறைவலா உருவாக்கினவரே, காத்தவரே, ஆசீர்வதிப்பவரே, எங்கள் பேர் ஜீவபுத்தத்தில் எழுதி வைத்திருப்பதற்காக நாங்கள் சோத்தரிக்கிறோம். ஆபிரகாம் தேவனே, இசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நீ எங்களுக்கு நீ தெய்வமா இருக்கிறபடியாக உன் சமூகத்திலே அமர்ந்து உன்னை துதித்து உன்னுடைய நாமத்தை மகிழ்ப்படுத்தும்படியாக தேவாய் கர்த்தர் எங்களை அழைத்து வந்து ஜெப வீட்டிலே மகிழ பங்குகிறேன், ஒரு சமூகத்திலே மகிழ பயன்படுகிறார். தேவன் தம்முடைய வெளியேறப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை விசேஷமாய் நாட்களில் யூதா எஸ்தர் வீட்டிலே நாட்கள் கடந்து வந்து அவருடைய வீட்டை நீ தேவனாய் கர்த்தர் பிரதர்ஷனை பண்ண முடியாது தனியானவருக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி இருக்கிற தேவனா இருக்கிறபடியா நமக்கு நன்றி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் உன்னை தொழுது கொள்வேன் என்ற வேதவசனத்தின்படி கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை செய்ய நெஞ்சல்லாங்க அநேக நன்மைகளை செய்திருக்கிறேன். அந்த இந்து சகோதரன் தேவனை அழைத்து கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தாவே சோத்திரம். ஆண்டவரே ரத்தமானி பட்டேலே முதல் பாகத்தை தேவனாய் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து தேவனின் அவிடத்திலே எஸ்தரை இணைத்து குடும்பமாய் காணப்பட முடியாத முதல் ஆசீர்வாதத்தை நீ தந்தி. இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே பிள்ளை செல்வங்களை நீ தந்தீர். ஆண்டவரே அவர் செய்கிற வேலை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நீ செய்கிற வேலை எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனாய் கர்த்தர் அவர் ஆசீர்வதித்து நீ கொஞ்சம் கொஞ்சமாய் அவரை உயர்த்தி அவர் கர்த்தர் பூமியிலே ஒரு இடத்தை வாங்க முடியாது பரிசுத்தவானுடைய ஆலோசனை வீடை கட்ட முடியாகும் தேவன் அனுக்கிரகம் செய்து நீ கட்டி முடித்து கர்த்தர் வீட்டை கட்டாலும் கட்டுவோடு பிரயாசம் விருதா மனிதன் வீட்டை கட்ட முடியாத அநேக பொருட்கள் கிடைப்பதில்லை. ஆனால் தேவன் இவைகள் எல்லாவற்றையும் நீ சேர்த்து அதற்கு நீ கட்டி கொடுத்து அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே சபையா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே அவர் கர்த்தாவே உடைய வசனத்தின்படி உடைய வார்த்தையின்படி புதிய சிறமாக சபையை பிடித்துக் கொண்டு அவர் அவரோடு அநேக ஓடினர்கள் உண்டு. ஆண்டவரே அவர்களெல்லாம் விழுந்து விட்டார்கள், தோற்று விட்டார்கள், ஏமாந்து விட்டார்கள். ஆனாலோ ஒரு மனுஷனாக மாத்திரம் கர்த்தாவே யூதா அவர் கடந்து வந்தபடியால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தேவனை கர்த்த தம்முடைய ஜனத்திற்கு ஒரு வீடை நீ ஆயத்தப்பட்டு நாட்களில் பரிசுத்தவான்களால் சேர்ந்து இந்த வீட்டை ஆசீர்வதிக்க முடியாத தேவன் அனுக்கிரகம் செய்த தம்முடைய கிருபைகளுக்கு நன்றி. விசேஷமான நாட்களில் கொடுக்கப்பட்ட தேவ செய்தி நிமித்தமாய் ஆழமான ரகசியத்தை அதனை கொடுத்திருக்கிற சுவாமி மரியாவுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்தி இறந்து போன தன்னுடைய சகோதரி உயிரோடு நீ கொடுத்தீர். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே பாவத்திலும் சாபத்திலும் உயர்ந்த செட்டிலே சிக்குண்டவர்களாய் ஆராதனை அற்றவர்களாய் தெய்வமில்லாதவர்களாய் தன் மன விருப்பத்தினுடைய வாழ்ந்து கொண்டிருந்த அருமையான யூதாவுடைய குடும்பத்தை நீர் தெரிந்து இயேசு மெய்யான தேவன் மரித்து போன உயிரோடு எழுப்பினது போல மரித்து போன ஆத்துமா உயிரோடு எழுப்பி புதிய சிறுமான சபையிலே அவர் சேர்க்கப்பட்டதான ஒரு காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல தேவனாய் கர்த்தர் சோத்திரம். ஆண்டவரே அந்த வீட்டுக்கு செய்த நன்மை நிமித்தமாய் ஒரு ராத்தல் கால் அரை முக்காய் என்று சொல்லாதபடி முழுமையாக அவருடைய சோத்திரம் அந்த தைலத்தை எடுத்துக்கொண்டு வந்து இயேசுவின் பாதத்திலே தன்னை தாழ்த்துகிறார். தாழ்த்துகிற அனுபவத்தை பார்க்கும்போது தேவன் அதை ரொம்ப மிகவும் சந்தோஷப்பட்டார். ஆமாண்டவரே அந்த தைலத்தை முழுவதும் அவர் பாதத்திலே ஊற்றி தன்னை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணித்து மெய்யான தேவன் இயேசு மெய்யான சபை
புதிய எருசலேம் என்று சொல்லி முழுமையாக ஒப்பு கொடுத்து அவர் வாழ்ந்தபடியால், தன்னை தாழ்த்தினபடியால் தேவன் அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நீ கட்டளையிட்டு இன்னைக்கு இந்த வீடு முழுவதும் அந்த தேவ ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டது. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு கண்கள் திறந்ததும் செவியில் கவனிக்கிறதா இருக்கிறது என்ற வேதவசனத்தின் கர்த்தாவே வாயிலா இந்த குடும்பத்தை நீ ஆசீர்வதித்து, இந்த குடும்பத்தின் ஜெபத்தை, விண்ணப்பத்தை, மன்றாட்டை கேட்டு நீ ஆசீர்வதித்து வருகிற தம்முடைய கிருபைகளுக்காகவும் நீ ஆசீர்வதிக்க போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உன்னத ஆசீர்வாதத்தால் இந்த குடும்பத்தை நீ ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவரே, உன்னத ஆசீர்வாதத்தால், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தால் இந்த குடும்பத்தை ஆசீர்வதி மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் ஆண்டவரே. தேவனை ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிற அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யோசிப்பு அவன் நிமித்தமாக அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேசமாய் அவருடைய கர்த்தாவே, நான் என் வீட்டார் மோகன்டால் கர்த்தரே செழிப்போம் என்று சொல்லி அவருடைய தாயார் எல்லோரும் சேவிக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறேன். மகளை நீ தேவநாயகத்தை தெரிந்து ஏற்றி வரும்படியாய் அவர்களுக்காகவே சோத்திரம் ஆண்டவரே, தேவன் அனுகிரகம் செய்திருக்கிறேன். குடும்பத்தை நீ ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் அதோடு இந்த காரியங்களோடு சேர்ந்து நாங்கள் கொண்டாடும்படியாய் அனுகிரகம் செய்திருக்கிறேன். சுவாமி நன்றி ஆண்டவரே. தாவீதுக்கு வீடு நீ கட்டி கொடுத்து ஆடுகளுக்கு பின்பாய் அடைந்த ஒரு மனுஷனை நீர் அழைத்து வந்து கர்த்தாவே அவருக்கு வீடை கட்டி கொடுத்தீர் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே அருமையான சகோதரர்களுக்கு கர்த்தாவே இந்த வீட்டை நீ கட்டி கொடுத்தீர் ஆண்டவரே. இவருடைய வீட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பழைய ஏற்பாடு காலத்திலே தேவடி ஒரு வீடு தேவனுடைய பிள்ளை வீடு என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தை அந்த வீட்டிலே தெளிப்பார்கள். நிலைக்கால மேல் சட்டத்திலும் அமிதமாக அந்த ரத்தத்தை தெளிக்கும் போது சங்கார தூதன் அவளியாய் கடந்து போகும்போது இது தேவனுடைய பிள்ளை வீடு என்று சொல்லி பார்த்து அவன் அமிதமாய் கடந்து போய் அவன் போகிறான் என்று வேதம் சொல்வது ஆண்டவரே. இந்த தேவனுடைய பிள்ளை உடைய நாமத்தின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் நிமித்தமாக இந்த வீட்டை நீ சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ணி இந்த வீட்டில் தேவ ஜனங்கள் இருக்கிறபடியால் தேவ சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி காணத்தக்கதாய் இந்த வீட்டில் எப்போது கர்த்தாவே தேவனை தேட முடியாய், எப்போது ஆராதிக்க முடியாது, தேவனை தொழுக முடியாது, தேவன் செய்த நன்மைக்கு நன்றிகளை செலுத்த முடியாது, எப்போது தேவனுடைய சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, மகிமை இதை காணத்தக்கதாய் தேவன் அனுக்கிரகம் செய்து கர்த்தாவின் நாட்களை பிரதிஷ்டை பண்ண முடியாது. கர்த்தர் பரிசுத்தவானை கொண்டு செய்த தம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. இவள் வாழ்ந்து சுயித்திருக்க முடியாது. உம்மை நேசிக்கிறவர்கள் சுயித்திருப்பார்கள். அலங்கத்திலே சமாதானம், அரண்மனைகளில் சுகம் என்று சொல்லி அருமையான சகோதரிய வாழ்க்கையிலே சரீரத்திலே விலைகளும் காணப்பட்டாலும் விளைவித்து மாற்றி நீ பலப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தர் செய்த நன்மைக்கான இனத்தை செலுத்துவேன். நாங்கள் ஒன்றும் செலுத்த முடியாத ஆண்டவரே, நாங்கள் முற்றிலுமாய் எங்களே உங்களுடைய கரங்களே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தா வந்திருக்க ஜனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வெளியிலிருந்து வந்திருக்க ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது அவர்கள் நீ தேவனாகிய உண்மை அனுப்பின இயேசு விசுவாசிக்க முடியாது, இயேசு விதமான நன்மைகளை செய்வார் என்று உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே, வார்த்தைகளை நீ தந்தீர். உள்ளங்களிலே இருதயங்களிலே பேசும் ஆண்டவரே. ஆமாண்டவர் சகை வீட்டுக்கு பார்க்கும்போது சொல்லி இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஆமாண்டவரே, நேரத்தில் எவ்வளவு பேரு கடந்து போயிருக்கலாம், மறைத்து போயிருக்கலாம், ஆனால் இந்த வீட்டிலே நீ பரிசுத்தப்படுத்தினபடியா இந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு, விடுதலை, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாவற்றையும் இந்த வீட்டுக்கு நீ தந்திருக்க முடியாது. நன்றி. நாங்களும் விகிதமாய் சுற்றிருக்க கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே. பரிசுத்தவானுடன் சேரும் போது கர்த்தாவே பூவோட சேரும் போது நானும் உனக்கு என்று சொல்லி நாங்களும் மணக்கத்தக்கதாய் எங்களை வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நாங்கள் மணக்கத்தக்கதாய் கர்த்தாவே மகிமுள்ளவர்களாய் காணத்தக்கதாய் தேவனை அனுகிரகம் செய்யாய் எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே படைக்கிறோம். வந்திருக்க ஜனங்களுடைய ஆசிரியர் துதிகன பயன்படுத்திக் கொள்ளும் நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே கெஞ்சி கேட்கிற மண்ணின் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலும் இந்த தண்ணீரை இயேசு ரத்தமாக மாற்றும்படியாக மழைக்காலர்கள் வீடுகளிலே ஆட்டுக்குட்டியான ரத்தம் துளைக்கப்பட்டது போல வீடை துளைத்து தேவன் இந்த வீடை சுத்திகரிக்கும்படியாய் கர்த்தரை சோதரிப்போம். சோதராம் 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் ஹalleluya ஹalleluya வெளியே போ வெளியே போ மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜா நம் சொந்தமாகிறார் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜா நம் சொந்தமாகிறார் இந்த
பால் காய்ச்சி ஜெபம் பண்ணி வந்திருக்கிறது. பால் போக்குறதுக்கு முன்பாக பாப்பாக்கு அருமையான ஸ்ரீபா நாட்களில் இப்படி பார்த்துறா அங்கே இருக்கு டோட்டல்ல போடு தெரியலையா போடுறா பார்த்துக்கலாம் போனா தெரியாது சீபா கர்த்தர் ஆசீர்வதித்து மாத்திரமல்ல 14 வயதுக்குள் இந்த மகள் பிரவேசிக்கிறார். கர்த்தர் வீட்டு குழந்தை செல்வங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த வேளையிலும் கேக் வெட்டி எல்லாரும் குடும்பமாக திருச்சபை மகிழும்படியாக தேவன் அனைவரும் செய்வாராக. கர்த்தரை எல்லாரும் சோதரிப்போம். சோத்ரம் 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 ஹalleluya 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 சோத்ரம் 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 மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. எருசலேமை நேசிக்கிறவர் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லா கரங்களை தட்டுவோம், எல்லா கரங்களை தட்டுவோம். ஹalleluya ஹalleluya.
பார்க்கவே இல்லை யாரும். நீங்க 2 பேரும் சேர்ந்து கேட்க ப்ராப்ளம் சும்மா நீங்க ஒரு போட்டா பிடிச்சி இல்லை 2 பேரும் சேர்ந்து எடுத்து 2 பேரும் சேர்ந்து நீங்க எதை எடுத்துக்கோ நீங்க எதை எடுத்து நீ ஒன்று வேடா